சாட்டர்டே மதியம் லஞ்சுக்கு ரசம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நைட்டு ஒரு கல்யாண வீடு இருக்குது. ஊருக்குள்ளே இருக்கிறதுனால ஃபேமிலியாக எல்லோரும் போய் அட்டென்ட் பண்ணிடுவோம். ரசத்துக்கு முட்டை பொடி மாஸ் தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் ஃப்ரிட்ஜில் சீனி அவரைக்காய் இருந்தது. அதை ஃப்ரெஷ்ஷாக வச்சா தான் நல்லாயிருக்கும். அதனால் அதையும் சேர்த்து இன்றைக்கி பொரியல் வச்சுட்டேன். இன்றைக்கி பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கட் பண்ணி பார்த்து தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா பழமாக இருந்ததுனால இன்றைக்கே கட் பண்ணிட்டோம். பலாப்பழம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டோன்னா அந்த பிசு பிசுப்பாக இருக்கிறது வந்து கையில் ஒட்டாது. பழம் அந்த அளவுக்கு உள்ள எல்லோவாக இல்லை, ஆனால் டேஸ்ட் நல்லா ஸ்வீட்டாக இருந்தது. காய வச்சுருந்த மிளகா நல்லா காஞ்சிருச்சு. இனி இதை காஞ்ச மிளகாவாக யூஸ் பண்ணலாம். நைட்டு ஃபங்க்ஷனுக்காக இந்த சேரீ எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் வியர் பண்ணது இன்னொரு சேரீ. எப்போவுமே இதே மாதிரி தான், செலக்ட் பண்ணுறது ஒன்றா இருக்கும், ஆனால் வியர் பண்ணுறது ஒன்றா இருக்கும். நைட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமா கிளம்பி போயிட்டோம். நாளைக்கு தான் மேரேஜ், ஆனால் இன்றைக்கி நைட்டில் இருந்தே கல்யாண சாப்பாடு போடுவாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் குழம்பும் வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கள் ஊர்லலாம் என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சாப்பாடு வீட்டுக்கு கொடுத்து விடுவாங்க. இந்த முறை உங்கள் ஊரில் இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.